அந்த கம்பெனியை என் கைவிட்டு போனாலும் பரவாயில்ல, ஏன் புள்ள அசிங்கப்படக்கூடாது. நிச்சயமா அர்ஜுன் சருக்கு நல்ல பேர் தான் நான் வாங்கி தருவேனே தவிர கெட்ட பேரோ அவமானமோ நான் தேடி தர மாட்டேன். நீங்க என்ன நம்பலாம். நான் மறுபடியும் சொல்றேன், இது வேண்டாம். இல்ல மேடம், இது வேணும். என்னாலதான் இந்த பிசினஸ் போச்சுன்னு நாளைக்கு யாருமே பேசிடக்கூடாது. இந்த பிரச்சனைகளை சமாளிச்சு நம்ம கம்பெனிக்கே இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும். அதுக்குண்டான வேலைகளை தான் இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன். அட, நீங்க எதுக்குமா தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? இவ என்ன பண்ணாலும் அர்ஜுன் தம்பிக்கு இவ மேல எந்த பிரியமும் வரவே வராது. அவளுக்கு அர்ஜுன் தம்பி மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இவ எப்பவும் பெருசா ஏதாவது திட்டத்தை போட்டுக்கிட்டே இருப்பா. அர்ஜுன் தம்பி அதை செய்யும் போது நிச்சயமா சொதப்பி விட்டுடும். ஐயோ இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வசுந்தரா கழுதை எப்படியும் சொதப்பி வைப்பா. அதனால நம்ம தம்பியும் சொதப்ப வேண்டியது ஆயிடும்ல. அதத்தான் நான் கொஞ்சம் அப்படி சொன்னேன். எப்படி இந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம போயிடும். அதுவே அர்ஜுன் தம்பி இந்த வசுந்தரா மேல கோவப்பட காரணமா போயிடும்ல. இப்ப இருக்கிற மனஸ்தாபம் பெருசா ஆயிடும். அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி அவங்கள வாழ்க்கை பூரா சேர விடாம நாம பண்ணிடலாம். அதை விட நமக்கு என்னமா வேலை? என்னமா சொல்றீங்க? பாட்டி, பாட்டி, ஐயோ அர்ஜுன் சார், சார். ஏய் கையெடு. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல தொடாதன்னு. நீ தொட்டாலே உடம்பெல்லாம் கரப்பம் மூச்சு விடுற மாதிரி இருக்கு. வா, உன்னாலதான் இந்த வீட்டுல எல்லா பிரச்சனையும். உன்னால மீனாட்சி வாழ்க்கை நாசமா போச்சு. உன்னால என் தம்பி ஜெயில இருக்கான். நான் பாட்டுக்கு அமெரிக்கா போயிருப்பேன். கூடவே குரங்கு மாதிரி தொத்திட்டு வந்து என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக வச்சுட்டிய. இப்ப கம்பெனிக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சு. உன்னை பார்க்கவே பிடிக்கல. உன்னை பார்த்தாலே பயங்கரமா கோவமா வருது. ஆனா இவ்வளவு நடந்தும் எதுவுமே நடக்காத மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்க. ஏய், உன்கிட்ட தான் சொல்றேன், இவ்வளவு பேசுறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நடக்கிற எதுக்குமே நான் பொறுப்பு இல்லைன்னு சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? இல்ல இல்ல, நிறைய நடந்துருச்சு. ஒவ்வொன்னாதான் சரி பண்ணணும். அதெல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுதான் ஆகணும். ஒவ்வொன்னா நடந்து என் பேர்ல எந்த தப்புமே இல்லைன்னு தெரியும் போது நான் பேசினா நீங்க கேப்பீங்க. சரி, அதை விடுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் வந்தேன். நான் அந்த அமெரிக்கன் கம்பெனி கிட்ட பேசிட்டேன். நாம அமெரிக்கா போகாமலே அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் கூட ஆன்லைன் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுல நாம பிரசன்ட் பண்ணிட்டா போதும். அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போலாம். யாரு பிரசன்ட் பண்ண போறது? இது என்ன கேள்வி? இந்த கம்பெனியோட எம்டி நீங்க தானே? நீங்க தான் பிரசன்ட் பண்ணணும். என்னது? நானா? ஆமா, நீங்க தான். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அம்மா, ஏய் நீ என்ன பைத்தியமா? இது வரைக்கும் இங்கதான் என் மானத்தை வாங்கிட்டு இருந்த. இப்ப அமெரிக்கா வரைக்கும் போய் என் மானத்தை வாங்க போறியா? ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப டெலிகேட்டடான ப்ராஜெக்ட். இதுக்கு பிரசன்டேஷன் ரெடி பண்றதுக்கு 2 நாள் ஆகும். அதை ரெடி பண்ணி அதை நான் மக்கப் பண்ணி பிரசன்டேஷன் பண்ண எப்படி முடியும்? என் உடம்பு இருக்க நிலைமையில நான் ஏதாவது உளறி வச்சேன்னா அவன் வந்து என் மூஞ்சிலே காரி துப்ப போறான். நீ வேணும் தான் பண்ற. இது வரைக்கும் என் மேல இருக்க நம்பிக்கையும் இந்த கம்பெனி மேல இருக்க நம்பிக்கையும் சுத்தமா போயிடும். சும்மா புலம்பாதீங்க. நீங்க தான் பண்ணணும்.
அப்படியே இருந்தாலும் பிரசன்டேஷன் இன்னும் ரெடி பண்ணலையே. பிரசன்டேஷன் ரெடி பண்ணி அதை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் விளக்கமா அவங்க கிட்ட எடுத்து சொல்லி விளங்கிடும். இன்னைக்கு இந்த பிளான் கன்ஃபார்மா சொதப்பல் தான். அர்ஜுன் சார், ஏன் இப்படி பயப்படுறீங்க? முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே முடியாது. நம்ம கம்பெனிய பத்தி தெரியாமலா நம்மளால இந்த ப்ராஜெக்ட செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இல்லாமலா அந்த கம்பெனிக்காரங்க நம்ம கிட்ட வராங்க? அவங்கள மாதிரி பெரிய கம்பெனிங்களோட வியாபாரம் செய்ய 1000 கம்பெனிஸ் காத்துட்டு இருக்கு. அவங்க கண்ணசைச்சா போதும் ஓடி வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட வந்திருக்கு, நம்மள தேடி வந்திருக்கு. அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில கொஞ்சமாவது நாம நம்ம மேல வைக்க வேண்டாமா? கான்பிடென்ட்டா இருங்க, உங்களால முடியும். இப்படி உசுப்பேத்தி தான் என்ன இந்த நிலைமைக்கு வர வச்சிருக்க. எனக்கு தானே அந்த வழி தெரியும். இது வரைக்கும் உள்ளூர்காரன் தான் அடிச்சான், இப்போ அமெரிக்காக்காரனும் சேர்ந்து அடிக்க போறான். ரொம்ப புலம்பாதீங்க அர்ஜுன் சார். நான் பிரசன்டேஷனை ரெடி பண்ண போறேன். அந்த ப்ராஜெக்ட பார்த்து நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்க. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? பிரசன்டேஷன் ரெடி பண்ண போற எனக்கே நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு ஏன் இல்ல? உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கலாம், ஆனா எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. உன்னோட ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா பினிஷிங் பாரு இப்படி ஆயிடும். அர்ஜுன் சார், இந்த உலகத்துல சாதிச்ச அத்தனை பேரும் நம்பிக்கையோட தான் சாதிச்சிருக்காங்க. என்ன ஆனாலும் விடக்கூடாதுங்கிற வைராகியமும் நம்பிக்கையும் என்கிட்ட நிறைய இருக்கு. என்னால ஜேகேஆர் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்பட நான் விட மாட்டேன். ஆஹா, பேச்செல்லாம் சும்மா பிரமாதமா இருக்கு, ஆனா செயல் தான் என் கம்பெனிக்கும் என் வீட்டுக்கும் எதிராவே இருக்கு. நீ கொஞ்சம் அக்கறையை குறைச்சா போதும், எல்லாமே சரியா போயிடும். பேசி பேசியே நீங்க என்ன செயல்பட விடாம முடக்கிடலான்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. ஒரு தடவை தடுத்தா 10 மடங்கு பலத்தோட தான் நான் வருவேன். அதான் நம்பிக்கை. சரி, நான் போய் நட்சத்திரா கிட்ட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பிரசன்டேஷனை ரெடி பண்றேன். நீங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும், மீட்டிங் இருக்குல்ல. என்ன எப்படி சொல்லிட்டு போறா? ஐயோ, நட்சத்திரா வா. வசு, காலையில மீட்டிங்க்கு பிரசன்டேஷன் ரெடி பண்ணணும். அதுக்கு இப்பவே வேலைய ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும். புரியுது வசு, ஆனா அர்ஜுன் மாமா பிரசன்டேஷன் பண்ண சம்மதிச்சிட்டாரா? இதுல அவரு சம்மதம் சொல்ல என்ன இருக்கு? கட்டாயமா அவர் பண்ணிதான் ஆகணும். வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் லாபம் மட்டுமே வரக்கூடிய ப்ராஜெக்ட் இது. நான் பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு ஒரு தடவை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அப்புறம் அவரு தெளிவாயிடுவாரு. அதனால பிரசன்டேஷன் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த அமெரிக்கன் கம்பெனி ஃபைல்ஸ் எல்லாம் உன்கிட்ட தானே இருக்கு? ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் எடு. ஏதோ வசு, இந்த ஃபைல். வசு, இதுவும் அதுக்கான ஃபைல் தான். வசு, காலையில மீட்டிங், அதுக்குள்ள அத்தனையும் ரெடி பண்ண முடியுமா? முடியணும் நட்சத்திரா. எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டோம், சமாளிச்சிட்டோம். அதே மாதிரிதான் இதுவும். அமெரிக்கா போகாம போனதுக்கு நான் தான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன் அர்ஜுனே சொல்றாரு. அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த ப்ராஜெக்ட் மூலமா 500 கோடி ரூபாய் வருமானம் வராம போச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு நாளைக்கு யாரும் என்ன சொல்லிடக்கூடாதுல்ல. இந்த கம்பெனி தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஒரு நாளும் அது நஷ்டமாகறத என்னால பார்க்க முடியாது.
அதுக்காகவாவது இந்த ப்ராஜெக்டை நான் ரெடி பண்ணி ஆகணும். வசு, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? வேண்டாம் நட்சத்திரா, நானே பாத்துக்கிறேன். நீ காலையில மீட்டிங்க்கு மட்டும் ரெடி பண்ணு, அது போதும். சரி. வசு, நீ ஜேகேஆர் ஃபேமிலி கம்பெனிக்கு மட்டும் இல்ல, அர்ஜுன் மாமாக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். சீக்கிரமே அந்த உண்மைய அர்ஜுன் மாமாவும் இந்த வீட்ல இருக்கிறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ நட்சத்திரா. ரொம்ப சீரியஸா ரெடி பண்றா. ஒருவேளை சொன்ன மாதிரியே பிரசன்டேஷனை நாளைக்குள்ள ரெடி பண்ணிடுவாளோ? முடியாது. என்ன பார்வை ரொம்ப ஓவரா இருக்கு. தம்பி, அவளை ஏன் பாக்குறீங்க? அவளெல்லாம் பாக்காதீங்க, உங்களுக்கு டென்ஷன் ஏறிடும். தம்பி, நேரத்துக்கு சாப்பிடணும், அப்பதான் உடம்பு சீக்கிரம் சரியாகும். அதான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு சாம்பார் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு கொண்டு வந்திருக்கு. எங்க நேரம் எழுந்து உட்காருங்க. பாட்டி உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேனா, நீங்க சமத்து பிள்ளையா சாப்பிடுவீங்களா? அங்க பாக்காதீங்க. அத்தி ஐயோ பாட்டி, என்னால தெரியுது பாட்டி, தெரியுது. சாப்பாடும் குழம்பும் ஒன்னா கலக்கணும் தம்பி, அப்பதான் நல்லா இருக்கும். என்ன பாட்டி உருண்டது இவ்வளவு பெருசா இருக்கு? நான் எப்படி முழுங்குவேன்? மனுஷன் தானே, யானை குடுக்குற மாதிரி குடுக்குறீங்க. ஐயோ, என்ன தம்பி இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க. எவ்வளவு பெரிய வாய். எப்படி சாப்பிட்டேன் பாத்தீங்களா? வயசான என்னாலேயே முடியறப்போ நீங்க சின்ன பையன், உங்களால முடியாதா? ட்ரை பண்ணுங்க. இவ்வளவு வேணாம் பாட்டி, கொஞ்சம் 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 சின்ன. ஐயே, கொஞ்சம் கொஞ்சமாவா? என்ன பிள்ளையோ. இந்தாங்க, குருவி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு. இந்தாங்க, முழுங்க 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 முழுங்குங்க, முழுங்குங்க. வளர்ற புள்ள உடம்புல தெம்பு வேண்டாமா? பார்க்காம சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. வாய நல்லா திறங்க, திறந்ததானே முழுங்குங்க. இருங்க இருங்க இருங்க, தண்ணி குடுக்கறேன், அப்பதான் உங்களால சாப்பிட முடியும். ஐயோ, போதும் போதும் போதும், அப்படி எல்லாம் தண்ணி குடிக்க கூடாது. அப்படி நிறைய குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், சோறு இறங்காது. ஐயோ, யாரு இந்த நேரத்துல? ஐயோ, கனகா தம்பி, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு என்கிட்ட ஏதோ ஐடியா கேட்கணும்னு சொன்னா, அதுக்குதான் ஃபோன் பண்ணிருப்பா. ஹலோ, என்ன கனகா, எப்படி இருக்க? என்னது, என் கூட பேசாம நிம்மதியா இருக்கியா? அப்புறம் எதுக்கு நீ போன் பண்ண? என்னது என்னது என்னது? ஏய், புலம்புறதுக்கா? நான் என்ன தெருமண பிள்ளையாரா? ஆளுக்கு வந்து என்கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்க. இந்தாங்க இந்தாங்க. ஆமா, உன் புருஷன் எப்படி இருக்கான்? இன்னும் குடிச்சிட்டு தான் சுத்திட்டு இருக்கானா? ஏய், அவனெல்லாம் நல்லா 4 இடி இடிக்கணும்டி. அதை விட்டுட்டு நீ என்னடா உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்க? எதுக்குடி அழற? ஏன் அழற? இந்த காந்திமதி இருக்கும்போது யாருமே அழக்கூடாது, புரியுதா? முதல்ல அவனை நல்ல சாப்பிட்டு. ஐயோ, என்ன தம்பி இது? மூக்கல் என்ன சாப்பிடுறீங்க? மூக்கல் பட்டுச்சா? சொல்லக்கூடாதா? ஏய் கனகா, போன வை. உனக்கு ஐடியா இல்ல, நான் அப்புறம் சொல்றேன். வெயிடி போன. ஐயோ ஐயோ அம்மா, பாட்டி கண்ணு எரியுது. ஐயோ கண்ணு, ஐயோ கண்ணு எரியுது. ஐயோ கண்ணு கண்ணு கண்ணு. தொடக்க சொல்லி சோத்தில தொடச்சிட்டு இருக்க பாட்டியா? ஐயோ, அப்படி ஐயோ, இருங்க இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். தண்ணி கொண்டு தொடச்சிடுங்க. எல்லாரும் வாங்க. அப்படி பாட்டியா? கண்ணு எரியுது. ஐயோ அம்மா,
ஐயா பாட்டி தண்ணி கொண்டு வராது எங்க போனா ஐயோ தம்பி தண்ணி கொடுத்துட்டு தொடச்சிரு என்ன பண்ற போடாதீங்க மெதுவா ஐயோ கடிருது போ ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு இப்படி கத்துறீங்க ஆச்சு முடிஞ்சிச்சு வேணாம் ஐயோ துடைக்கிறேன் தம்பி துடைக்கிறேன் இருங்க இங்க பாருங்க முகத்தை காட்டுங்க ஐயோ 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 குழந்தை புள்ள மாதிரி ஆயிட்டீங்க இங்க பாருங்க சோற போட்டு மூஞ்சி கழுவுனா முகம் இவ்வளவு பளிச்சுன்னு ஆகும் இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தம்பி எனக்கு யூடியூப்ல ஒரே ஒரு சேனல் ஆரம்பிச்சு கொடுங்களேன் அதுல இந்த பியூட்டி டிப்ஸ் எல்லாம் சொல்லி அப்படியே நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்ன சொல்றீங்க சரி அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் தம்பி இந்த சோறு அப்படியே இருக்கே மிச்சத்தை நான் ஊட்டி விட்டுட்டுமா வயிறு ஃபுல்லா இருக்கு வயிறு ஃபுல்லா ஃபுல்லாயிடுச்சுல ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டுருக்கீங்க இப்படிதான் நீங்க டெய்லி சாப்பிடணும் சரி விடுங்க இத நான் சாப்பிட்டுக்கிறேன் இருங்க உங்களுக்கு ஒரு அதிசயம் காட்டுறேன் இந்த பெல்ல நீங்க கையிலேயே வச்சுக்கோங்க எதுக்கு இது ஐயோ இது சாதாரண பெல் இல்ல இந்த ஹோட்டல்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல சர்வரை கூப்பிடுறதுக்கு டங் 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 அந்த பெல் நீங்க ஏதாவது வேணும்னு உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு டிங்குன்னு இந்த பெல்ல அடிச்சீங்கன்னு வைங்களேன் விளக்குல இருந்து பூதம் வெளியே வர மாதிரி டங்குன்னு ஆலாப்பனான்னு நான் வந்து நிப்பேன் இந்த பெல் உங்க பக்கத்துல இருந்தா நானே உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி தைரியமா இருங்க புரியுதா இத பாருங்க வேற யாரையும் எதுக்கும் கூப்பிட்டு நீங்க அவமானப்படக்கூடாது புரியுதா இந்தாங்க பிடிங்க சரி பாட்டி சரியா தம்பி நான் போறேன் இங்க பக்கத்துல தான் இருப்பேன் நீங்க கூப்பிடுறதா இருந்தா இந்த பெல்ல டிங்னு அடிச்சீங்கன்னா நான் டிங் டாங் டாங்னு வந்து நிப்பேன் ஐயோ இந்த சாதத்தை நான் சாப்பிட்டு கை கழுவிக்கிறேன் கிளம்பு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் எப்படியும் சொதப்பதான் போறான் இதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறான் எவ்வளவு வேலை இந்த வீட்டுல இந்த சோஃபா நமக்கு பத்தவே மாட்டேங்குது தம்பி கிட்ட சொல்லி நல்ல பெருசா அகலமா ஒரு சோஃபா ரெடி பண்ண சொல்லணும் சரி இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் தூக்கமே வர மாட்டேங்குது இல்லைங்க பாட்டியா